நண்பர்களே, உங்கள் மனம் வேதனைப்பட்டிருக்கிறதா? நீங்கள் ஒருவருக்கு நல்லது செய்தும் உதவிகள் புரிந்தும் அதே நபர்கள் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டு உங்கள் பேச்சை குறுக்கிட்டு நீங்கள் பேசும்போது கவனிக்காமல் விட்டதுண்டா? இது ஏன் நடக்கிறது? நீங்கள் மீண்டும் மீண்டும் என்ன தவறை செய்கிறீர்கள்? உண்மை என்னவென்றால், இன்றைய உலகில் நல்ல குணங்கள் பலவீனமாக பார்க்கப்படுகின்றன. தன்னம்பிக்கை இல்லாத, தங்கள் கருத்தை உறுதியாக முன்வைக்க தெரியாதவர்கள் மெல்ல மெல்ல கூட்டத்தில் தொலைந்து போகிறார்கள். நான் இப்போது உங்களுக்கு சொல்லப் போவதை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு அதிக மதிப்பு கிடைக்கத் தொடங்கும். அனைவரும் உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும். மதிப்பை உயர்த்துவது என்றால் அதிக மரியாதை பெறுவது. அதிகமான மக்கள் உங்கள் பேச்சை கேட்பார்கள், மதிப்பார்கள், புரிந்து கொள்வார்கள், உங்களை பார்த்து கற்றுக்கொள்வார்கள். வாழ்க்கையில் மரியாதை என்றால் இதுதான் என்று வியப்பார்கள். நம் சமூக வாழ்வில் உங்கள் மன அமைதியை குலைக்கும், உங்களை அவமானப்படுத்தும் அல்லது கேலி செய்யும் பல சந்தர்ப்பங்கள் உள்ளன. மக்கள் உங்களுக்கு எந்த மதிப்பும் கொடுப்பதில்லை. இன்று உலகில் ஒரு விசித்திரமான போக்கு நிலவுகிறது. ஒவ்வொருவரும் மற்றவரை முந்திச் செல்ல துடிக்கிறார்கள். யாரும் யாருக்கும் சளைத்தவராக இருக்க விரும்பவில்லை. இதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிகிறார்கள். அது வெளிவேஷமாக இருக்கலாம், போலியான தன்னம்பிக்கையாக இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்துவதாக இருக்கலாம். இந்த ஓட்டத்தில் அமைதியான சுபாவம் கொண்டவர்கள் அல்லது தங்களை வெளிப்படுத்த தெரியாதவர்கள் பின்தங்கி விடுகிறார்கள். உங்களுடனேயே இருக்கும் நண்பர்கள் கூட உங்கள் பேச்சுக்களை அலட்சியப்படுத்துவதை கண்டிருப்பீர்கள். ஆனால் அதே நேரத்தில் வேறொருவரின் பேச்சை கவனத்துடன் கேட்பார்கள். இதை பார்க்கும்போது உள்ளுக்குள் கஷ்டமாக இருக்கும் அல்லவா? அப்படியானால் மக்கள் நம் பேச்சை கவனமாக கேட்கவும், நம் மதிப்பை உணரவும், நம் இருப்பை அலட்சியப்படுத்தாமல் மதிக்கவும் நாம் என்ன செய்ய வேண்டும்? இதற்காக நீங்கள் உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ளும்படி ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆளுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதற்கு இந்தியாவின் மிகப்பெரிய அறிஞரான மன்னர்களை உருவாக்கியதோடு மட்டுமல்லாமல் சிந்தனை போக்கையே மாற்றியமைத்த ஆச்சாரியர் சாணக்கியர் உதவுவார். சாணக்கியர் கூறுகிறார், தன் மதிப்பை தானே உயர்த்தி கொள்ளாதவனை இந்த சமூகம் ஒருபோதும் மதிப்பதில்லை. இவை உங்கள் சிந்தனையை மாற்றுவதோடு மட்டுமல்லாமல் உலகமே உங்களை பார்க்கும் பார்வையையும் மாற்றும். இந்த வழிகள் மனோதத்துவம், அனுபவம் மற்றும் சாணக்கியரின் நிதிகள் ஆகியவற்றின் கலவையாகும். இவற்றை உங்கள் வாழ்க்கையில் சரியாக பயன்படுத்தினால் மக்கள் உங்களை புறக்கணிப்பது மட்டுமல்ல, உங்களுக்கு மரியாதை அளிப்பார்கள் என்று உறுதியாக நம்புங்கள். அவர்கள் உங்கள் பேச்சை கவனமாக கேட்பார்கள், உங்கள் கருத்தை மதித்து நீங்கள் தகுதியான மரியாதையுடன் பார்ப்பார்கள். வாருங்கள், நம் மரியாதையை நாமே உருவாக்க சாணக்கியரின் 10 விலைமதிப்பற்ற வழிகளுடன் தொடங்குவோம். முறை 1, பிறருக்கு இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இந்த உலகில் மிகவும் கடினமான வேலைகளில் ஒன்று ஒருவருக்கு இல்லை என்று சொல்வது. குறிப்பாக ஒருவர் மீண்டும் மீண்டும் தங்கள் சொந்த நலனுக்காக உங்களிடம் உதவி கேட்கும் போது நாம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கோபப்படுவார்கள் அல்லது உறவு பாதிக்கப்படும் என்று பல முறை நினைக்கிறோம். இந்த எண்ணத்திலேயே நாம் ஒவ்வொரு முறையும் மற்றவர்களின் பேச்சுக்கு ஆம் என்று தலையசைக்கிறோம். ஆனால் இங்கேதான் நமது மரியாதை குறையத் தொடங்குகிறது. நீங்கள் உங்கள் தேவைகளை விட்டுவிட்டு மற்றவர்களின் வேலைகளுக்காக ஓடிக்கொண்டே இருந்தால் நீங்கள் ஒரு இலக்கற்றவர் என்றும், அவர்களுக்கு உதவும் ஒரு பயன்படுத்தப்படும் பொருள் மட்டுமே என்றும் மக்கள் நினைக்கத் தொடங்குவார்கள். இந்த எண்ணமே மெல்ல மெல்ல உங்கள் மரியாதையை குறைக்கிறது. நீங்கள் உதவுவது பிரச்சனை அல்ல. ஒவ்வொரு முறையும் சிந்திக்காமல் மற்றவர்களுக்கு உதவுவதுதான் பிரச்சனை. பல சமயங்களில் உங்கள் வேலை, உங்கள் இலக்குகள், உங்கள் குடும்பம் ஆகியவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு இல்லை என்று சொல்லத் தெரியாத ஒரே காரணத்திற்காக நீங்கள் மற்றவர்களின் பின்னால் ஓடுகிறீர்கள். நீங்கள் உங்கள் வரம்புகளை நிர்ணயிக்கவில்லை என்றால் உலகம் உங்களை மனிதனாக அல்ல, எப்போது வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக கருதும் என்பதை மறந்துவிடாதீர்கள். சாணக்கிய நீதி இன்றும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் இருந்ததைப் போலவே இன்றியமையாதது. ஆச்சாரியர் சாணக்கியர் ஒரு முறை கூறினார், அளவுக்கு மீறிய பணிவு ஒரு மனிதனின் வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகிறது. நீங்கள் எப்போதும் பணிந்தால் மக்கள் உங்களை மிதித்து விடுவார்கள். சந்திரகுப்த மௌரியருக்கு அரசியல் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போது அவர் முதலில் இல்லை என்று சொல்ல கற்றுக் கொடுத்தார். ஒருவேளை அந்த விஷயம் நாட்டின் நலனுக்கு உகந்ததாக இல்லாவிட்டால் மந்திரிகளின், மக்களின், ஏன் தன் குருவின் பேச்சை கூட எவ்வாறு மறுப்பது என்று கற்பித்தார். சந்திரகுப்தர் அனைவரின் பேச்சையும் கேட்டிருந்தால் அவர் ஒருபோதும் சிறந்த பேரரசராக ஆகியிருக்க மாட்டார். சாணக்கியர் தெளிவாக கூறினார், அனைவரையும் திருப்திப்படுத்தும் ஆட்சியாளர் நல்ல ஆட்சியாளர் அல்ல. சரியானதை தேர்ந்தெடுத்து தவறானதை நிராகரிப்பவரே நல்ல ஆட்சியாளர்.
அது யாராக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையும் இதைவிட வித்தியாசமானது அல்ல. இந்த உலகம் ஒரு அரசவை, நீங்கள் அதில் ஒரு அரசர். நீங்கள் எல்லோர் முன்னிலையிலும் குனிந்து ஆம் என்று சொல்லிக் கொண்டே இருந்தால் மக்கள் உங்களை மதிக்காமல் போய்விடுவார்கள். உறவுகளில், அலுவலகத்தில், நண்பர்கள் மத்தியில், எல்லா இடங்களிலும் அளவுடன் இல்லை என்ற வார்த்தை தேவைப்படுகிறது. நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது உங்கள் தன்னம்பிக்கையை காக்கிறீர்கள். உங்கள் தேவைகள் எனக்கு உள்ளன, எனது நேரமும் விலை மதிப்பற்றது, நான் யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தக்கூடியவன் அல்ல என்று மற்றவர்களுக்கு உணர்த்துகிறீர்கள். தன்னை முதலில் வைத்துக் கொள்ள தெரியாத ஒருவரை உலகமும் ஒருபோதும் முதலில் வைப்பதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒவ்வொரு முறையும் ஆம் என்று சொல்வதால் நீங்கள் நல்லவராகிவிட மாட்டீர்கள், பலவீனமானவராகிவிடுவீர்கள். பலவீனமான மனிதனை இந்த உலகில் யாரும் மதிப்பதில்லை. எனவே உங்கள் மரியாதையை உருவாக்க நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் முதலில் இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள். இது ஒரு வார்த்தை அல்ல, இது உங்கள் சுயமரியாதையின் முதல் காப்பு. முறை 2, தேவைப்படும் போது மட்டுமே பேசுங்கள். அதிகமாக பேசுவது புத்திசாலித்தனத்தின் அடையாளம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், தேவைக்கு அதிகமாக பேசுபவர் தன் வார்த்தைகளின் மதிப்பை இழக்கிறார். நீங்கள் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் கேட்கப்படாமலேயே உங்கள் கருத்தை சொல்ல ஆரம்பித்தால் மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வதை நிறுத்திவிடுவார்கள். இந்த நபர் பேசுவதற்காக மட்டுமே பேசுகிறார், இவரது வார்த்தைகளுக்கு எந்த எடையும் இல்லை என்று அவர்கள் நினைப்பார்கள். சரியான சந்தர்ப்பம் பற்றி சிந்திக்காமல் யார் பேசினாலும் அதில் குதிப்பவரின் பிம்பம் ஒரு வாயாடியாக மாறிவிடும். அவர் பேசுவதை கேட்டு மக்கள் சிரித்தாலும், விடுங்கள், இவன் எப்போதும் ஏதோ பேசிக்கொண்டே இருப்பான் என்று உள்ளுக்குள் சொல்வார்கள். அதனாலதான் நீங்கள் உங்கள் பேச்சை சிந்தித்து சரியான சந்தர்ப்பத்தின் தீவிரத்துடன் சரியான நேரத்தில் வைக்கும்போது உங்கள் பேச்சு கேட்கப்படுகிறது, ஏற்கவும் படுகிறது. நீங்கள் பேசுங்கள், ஆனால் தேவைப்படும் போது மட்டுமே பேசுங்கள். அதுவும் இதயத்திலும் மனதிலும் நேரடியாக பதியும்படி பேசுங்கள். 2 முறை சிந்தியுங்கள், 1 முறை பேசுங்கள். இது வெறும் பழமொழி அல்ல, உங்கள் வார்த்தைகளை சக்தி வாய்ந்ததாக மாற்றும் ஒரு வாழ்க்கை பாடம். நீங்கள் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தால் உங்கள் வார்த்தையின் எடை குறைந்துவிடும். மக்கள் உங்களை கேட்க விரும்ப மாட்டார்கள். ஆனால் நீங்கள் மௌனமாக இருந்து உண்மையிலேயே தேவைப்படும் போது மட்டுமே பேசினால் உங்கள் மௌனமும் மக்களை சிந்திக்க வைக்கும். நீங்கள் பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பார்கள். இதை சாணக்கிய நீதியுடன் புரிந்து கொள்வோம். ஆச்சாரியர் சாணக்கியர் ஒருமுறை கூறினார், கேட்காமல் ஆலோசனை கூறுவதே முட்டாள்களின் அடையாளம். சாணக்கியர் தன் வாழ்நாள் முழுவதும் மௌனத்தின் சக்தியை புரிந்து கொண்டு அதை கற்பித்தார். தனது சீடன் சந்திரகுப்த மௌரியருக்கு அரசியல், போர் மற்றும் ராஜதந்திரத்தை கற்பிக்கும் போது மீண்டும் மீண்டும் இதை வலியுறுத்தினார். வார்த்தைகளை வாள் போல பயன்படுத்துங்கள், குறைவாக ஆனால் சக்தி வாய்ந்ததாக. ஒரு வியூகவாதி எப்போதும் பேச வேண்டியதில்லை, மாறாக எப்போது பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், யாருக்கு முன் பேச வேண்டும் என்பதை அறிந்திருக்க வேண்டும். சாணக்கியர் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு மந்திரிக்கு முன்பும் எல்லா நேரத்திலும் பேசியிருந்தால் யாரும் அவரது பேச்சை தீவிரமாக எடுத்துக்கொண்டிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர் பேசும்பொழுது முழு அரசவையே அமைதியாகிவிடும். ஏனெனில் அனைவரும் அறிவார்கள், இப்போது பேசப்படுவது ஆழமும் அர்த்தமும் நிறைந்தது. உங்கள் வாழ்க்கையும் ஏறக்குறைய அப்படித்தான். மக்கள் உங்கள் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், உங்கள் கருத்தை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும், எப்போது பேச வேண்டும் என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். இது ஒரு நாளில் வரும் பழக்கம் அல்ல, இதற்கு நேரம் எடுக்கும். ஆனால் ஒருமுறை நீங்கள் இந்த கலையை கற்றுக்கொண்டால் உங்கள் மௌனம் கூட உங்கள் பலமாக மாறும். எல்லா நேரமும் பேசுபவர் மக்களின் வாயில் இருப்பார், ஆனால் இதயத்தில் இருக்க மாட்டார். சரியான சந்தர்ப்பத்தை புரிந்து கொண்டு பேசுபவர்களே மக்களின் இதயத்தில் இடம் பெறுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே உங்கள் மரியாதையை உருவாக்க நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் பேசுவதற்கு முன் சிந்தியுங்கள். என்ன பேச வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், ஏன் பேச வேண்டும். முறை 3, முதலில் உங்கள் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகில் உங்களை மதிக்க வேண்டிய முதல் நபர் நீங்கள்தான். அந்த மரியாதை உங்களிடமிருந்தே தொடங்குகிறது. உங்கள் முக்கியத்துவத்தை நீங்களே புரிந்து கொள்ளாதவரை உலகம் உங்களுக்கு எந்த முக்கியத்துவத்தையும் கொடுக்காது. பெரும்பாலும் மக்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதிலும் மற்றவர்களுக்காக எதையாவது செய்வதிலும் மிகவும் மூழ்கி விடுகிறார்கள். தங்கள் சொந்த மதிப்பையே மறந்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும் போது உலகம் உங்களை வேறு கண்ணோட்டத்தில் பார்க்க தொடங்குகிறது. உங்களை நீங்களே மதிக்க வேண்டும் என்பதன் உண்மையான அர்த்தம் உங்களை நீங்களே நேசிப்பது மட்டுமல்ல, மாறாக உங்கள் முயற்சிகளுக்கு மதிப்பளிப்பது. நீங்கள் செய்த உழைப்பு, நீங்கள் நிர்ணயித்த இலக்கு,
நீங்கள் கடைபிடித்த ஒழுக்கம், அதன் முக்கியத்துவத்தை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் உள் போராட்டங்கள், உங்கள் மன உறுதி மற்றும் உங்கள் உழைப்பை நீங்கள் அங்கீகரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் மற்றவர்களும் அவற்றை அங்கீகரிப்பார்கள். உங்களிடம் உள்ள தரம், திறமை அல்லது வரையறுக்கப்பட்ட வசதிகள் நீங்கள் அவற்றை மதிக்கவில்லை என்றால் மற்றவர்களுக்கும் அவை பயனற்றதாக தோன்றும். அது உங்கள் சிந்தனை பாணியாக இருந்தாலும், பேசும் கலையாக இருந்தாலும் அல்லது உங்களிடம் உள்ள எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவற்றை மதிக்காதவரை மற்றவர்களும் மதிக்க மாட்டார்கள். எனவே உங்கள் வேலையில், உங்கள் செயல்திறனில், உங்கள் நடத்தையில் தரம் கொண்டு வாருங்கள். உங்கள் வேலையை மிகச் சிறப்பாக செய்யுங்கள். மக்கள் தாமாகவே பாராட்டட்டும். ஆனால் இது நீங்கள் உங்கள் வேலையை மதிக்கும் போதுதான் நடக்கும். நீங்கள் உருவாக்கிய பாதையில் நீங்களே பெருமை கொள்ளும் போதுதான் நடக்கும். இதை சாணக்கிய நீதியுடன் இணைத்து பார்த்தால் ஆச்சாரியர் சாணக்கியர் தெளிவாக கூறியுள்ளார். தன் மீதான நம்பிக்கையே ஒரு மனிதனை மகத்தானவனாக்குகிறது. சந்திரகுப்த மௌரியர் போன்ற ஒரு சாதாரண சிறுவனை பேரரசராக மாற்றும் வழியை அவர் காட்டினார். ஆனால் முதலில் சந்திரகுப்தருக்கு அவர் தன் முக்கியத்துவத்தை புரிய வைத்தார். நீ உன்னை ஒரு பெரியவனாக நினைக்கவில்லை என்றால் உன்னை பெரியவனாக மாற யாரும் வாய்ப்பு கொடுக்க மாட்டார்கள் என்று கற்பித்தார். சாணக்கியரும் தனது ஞானம் மற்றும் வியூகத்தின் சக்தியை உணர்ந்த போதுதான் அவரால் முழு நந்த வம்சத்தையும் வீழ்த்தி ஒரு புதிய மௌரிய பேரரசை நிறுவ முடிந்தது. இவை அனைத்தும் அவர் தனது உள்திறனை உணர்ந்து அதை போற்றிய போதுதான் நடந்தது. எனவே நண்பர்களே, மக்கள் உங்களை மதிக்க வேண்டும், உங்க பேச்சிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் உண்மையிலேயே விரும்பினால் நீங்கள் முதலில் உங்களை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்கள் சிறிய வேலையை கூட சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். அதில் முழு வீச்சில் செயல்படுங்கள். அப்போது பாருங்கள், உலகம் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வதை. நீங்கள் உங்களை மதிக்கும் வரை வேறொருவரும் உங்களுக்கு மதிப்பு கொடுக்க மாட்டார்கள். உங்கள் சொந்த கண்களில் எழுந்து நில்லுங்கள். மற்ற உலகம் தானாகவே தலை வணங்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முறை 4, மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்பதை நிறுத்துங்கள். மனிதன் என்ற முறையில் தவறு செய்வது இயல்பானது. நாம் அனைவரும் எப்போதாவது தவறு செய்கிறோம். ஆனால் அந்த தவறை நாம் மீண்டும் மீண்டும் செய்துவிட்டு ஒவ்வொரு முறையும் ஒரே வார்த்தையை சொல்லும் போதுதான் வித்தியாசம் உண்டாகிறது. அதுதான் மன்னிக்கவும். நீங்கள் ஒவ்வொரு சிறிய விஷயத்திற்கும், ஒவ்வொரு அற்பமான தவறுக்கும் மீண்டும் மீண்டும் மன்னிக்கவும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் எதிரில் இருப்பவர் என்ன நினைப்பார்? இந்த நபர் பொறுப்பற்றவர் அல்லது தனது பொறுப்பு அவருக்கு தெரியவில்லை என்று அவர் நினைக்கிறார். நீங்கள் மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்கும் பழக்கம் மக்களின் பார்வையில் உங்களை பலவீனமானவர், பொறுப்பற்றவர் மற்றும் நிலையற்றவர் என்று சித்தரிக்கிறது. நீங்கள் அடிக்கடி மன்னிக்கவும் என்று சொல்லும்போது ஒரு கட்டத்தில் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு இல்லாமல் போய்விடுகிறது. எதிரில் இருப்பவர் நினைக்கிறார், இவர் தவறு செய்கிறார், மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார். பின்னர் மெல்ல மெல்ல மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்வதை நிறுத்திவிடுகிறார்கள். உறவுகளிலோ அல்லது தொழில் உலகிலோ உங்கள் மீதான நம்பிக்கை நிலைக்காது. உண்மையில் மன்னிப்பு கேட்பது தவறல்ல, ஆனால் ஒரே தவறுக்காக மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்பது உங்கள் பொறுப்பிலிருந்து விலகிச் செல்வதாகும். ஒருமுறை மன்னிப்பு கேட்ட பிறகு நீங்கள் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் இருப்பது அவசியம். மாற்றம் வார்த்தைகளால் அல்ல, செயல்களால் வெளிப்படுகிறது. மக்கள் உங்கள் மன்னிப்பை அல்ல, உங்கள் திருத்தத்தை பார்க்கிறார்கள். இதை சாணக்கிய நீதியுடன் புரிந்து கொள்வோம். ஆச்சாரியர் சாணக்கியர் கூறினார், மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்பவன் முட்டாள் அல்ல, ஒழுக்கமற்றவன். தவறு செய்வது பெரிய குற்றம் அல்ல, ஆனால் அதை திருத்தத் தவறுவது பெரிய குறை என்று சாணக்கியர் நம்பினார். சந்திரகுப்தருக்கு ஒரு அரசன் தன் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கற்பித்தார். ஆனால் அவர் மீண்டும் மீண்டும் அதே தவறுகளை செய்து மக்களிடம் மன்னிப்பு மட்டுமே கேட்டால் மக்களின் நம்பிக்கை போய்விடும். ஆட்சியின் அடித்தளம் நம்பிக்கை. நம்பிக்கையோ பேச்சும் நடத்தையும் ஒன்றாக இருக்கும்போதுதான் உருவாகும். சாணக்கியர் அரசியலில் மிகவும் கண்டிப்புடனும் தெளிவாகவும் இருந்தார். அவர் தன் சீடர்களுக்கு ஒரு வேலையை கொடுத்து அதில் தவறு நடந்தால் அவர் வெறும் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் திருத்தம் எதிர்பார்ப்பார். ஒரு முறை மன்னிப்பு கேளுங்கள், ஆனால் மீண்டும் அதே தவறை செய்யாதீர்கள் என்று அவர் எப்போதும் கூறினார். அப்போதுதான் மக்கள் உங்களை பொறுப்புள்ளவர் மற்றும் நம்பிக்கைக்குரியவர் என்று கருதுவார்கள். எனவே நண்பர்களே, மக்கள் உங்களை மதிக்க வேண்டும், உங்களை நம்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் முதலில் மன்னிப்பு கேட்கும் பழக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள். மன்னிக்கவும் என்பது ஒரு உணர்ச்சி, ஒரு பொறுப்பு, ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை அல்ல. அதை வாய் வார்த்தையால் மட்டும் சொல்லாதீர்கள், உங்கள் நடத்தையாலும் நிரூபியுங்கள். நீங்கள் மன்னிப்பு கேட்ட பிறகு உங்களை திருத்திக் கொண்டதை பார்க்கும்போதுதான் மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்பார்கள். மீண்டும் மீண்டும் மன்னிப்பு கேட்பதால் உங்கள் தவறு சிறியதாகிவிடாது.
உங்கள் பிம்பமே சிறியதாகிவிடும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே மன்னிக்கவும் என்று சொல்லுங்கள். ஆனால் தவறு உண்மையிலேயே இருக்கும்போது மட்டுமே பின்னர் அதே தவறை மீண்டும் செய்யாதீர்கள். முறை 5, எதை செய்தாலும் மனதார செய்யுங்கள். இந்த உலகில் தினமும் லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள். சிலர் படிக்கிறார்கள், சிலர் வேலை பார்க்கிறார்கள், சிலர் இயந்திரங்களை உருவாக்குகிறார்கள், சிலர் கலையில் ஈடுபடுகிறார்கள். ஆனால் எங்கே வித்தியாசம் வருகிறது? மனதிலிருந்து வேலை செய்யப்படும் இடத்தில் வித்தியாசம் வருகிறது. நீங்கள் ஒரு வேலையை வெறும் கட்டாயத்தின் பேரில் செய்யும் போது அதன் தாக்கம் உங்கள் முகத்தில் மட்டுமல்ல, உங்கள் முழு ஆளுமையிலும் தெரிய ஆரம்பிக்கும். ஆனால் வேலையை நீங்கள் முழு மனதுடன், ஆர்வத்துடன், கடின உழைப்புடன் செய்யும் போது அது வெறும் வேலையாக இருப்பதில்லை, அது உங்கள் அடையாளமாக மாறும். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் ஞானமே உங்கள் கடமை என்ற எண்ணத்துடன் படியுங்கள். நீங்கள் ஒரு மெக்கானிக் என்றால் வண்டியை சரி செய்யும் போது உங்கள் உயிரை கொடுங்கள். நீங்கள் வங்கியில் வேலை செய்தால் ஒவ்வொரு பரிவர்த்தனையையும் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் நிறைவு செய்யுங்கள். நீங்கள் எதையும் மனதிலிருந்து செய்யும் போது அது வெறும் வேலையாக இருக்காமல் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக மாறும். மக்கள் உங்கள் முடிவுகளை மட்டும் பார்ப்பதில்லை, உங்கள் ஆற்றலையும் உணர்கிறார்கள். நீங்கள் உங்கள் வேலையை நேசிக்கும் போது மக்கள் உங்களோடு இணைவார்கள். நீங்கள் மனதார உங்கள் வேலையை விரும்பும் போது மக்கள் உங்களை மனதார விரும்புவார்கள். நீங்கள் உங்கள் வேலைக்கு மரியாதை கொடுக்கும் போது உலகமும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கும். உங்கள் அர்ப்பணிப்பு, உங்கள் ஆர்வம், உங்கள் உணர்வுகள் உங்கள் வேலையில் வெளிப்படுகின்றன. அதுவே மிகப்பெரிய தூண்டுதலாக மாறுகிறது. இதை நாம் சாணக்கிய நீதியுடன் இணைத்து பார்த்தால் ஆச்சாரியர் சாணக்கியரும் இதையே கூறினார். ஒரு வேலையை ஒன்று முழு மனதுடன் செய்யுங்கள் அல்லது செய்யாதீர்கள். அரைகுறை மனதுடன் செய்யப்படும் வேலை பலனையும் தராது, மரியாதையையும் தராது. சாணக்கியர் சந்திரகுப்தரை மௌரிய பேரரசின் பேரரசராக ஆக்கும் கனவு கண்டபோது அவர் அந்த குறிக்கோளுக்காக தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். அவர் இரவை பார்க்கவில்லை, பகலை பார்க்கவில்லை, வெப்பத்தை பற்றி கவலைப்படவில்லை, குளிரை பற்றி கவலைப்படவில்லை. ஒரே ஒரு இலக்குதான் இருந்தது, இந்தியாவுக்கு ஒரு வலுவான தலைமை கொடுக்க வேண்டும். அவர் எந்த சமரசமும் செய்யவில்லை, எந்த வேலையையும் பாதியில் விடவில்லை. ஏனெனில் அவரது ஒவ்வொரு செயலிலும் மனமும் திசையும் இருந்தன. இதன் காரணமாகவே அவர் ஒரு உதாரணமாகவே ஆனார். இந்தியாவின் அரசியல், ராஜதந்திரம் மற்றும் நெறிமுறைகளுக்கு இன்றும் அடிப்படையாக கருதப்படும் ஒரு உதாரணம். எனவே நண்பர்களே, மக்கள் உங்களை தீவிரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும், உங்களை மதிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஒவ்வொரு செயலையும் மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கில் செய்ய வேண்டும். உங்கள் வேலையே உங்கள் கண்ணாடியாக மாறும். நீங்கள் எப்படி வேலை செய்கிறீர்களோ அப்படியே மக்கள் உங்களை அடையாளம் காண்பார்கள். எனவே எதை செய்தாலும் மனதார செய்யுங்கள், இல்லை என்றால் செய்யாதீர்கள். வேலை செய்பவர்களை அல்ல, கருமம் செய்பவர்களையே உலகம் நினைவில் வைத்திருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். கருமம் அதனுடன் இதயத்தின் முழு சக்தியும் இணைந்திருக்கும் போதுதான் சிறந்தது ஆகிறது. முறை 6, மௌனம் ஒரு நல்ல குணம், அதை சரியாக பயன்படுத்துங்கள். மௌனமாக இருப்பது ஒரு பெரிய கலை. அதை சரியான நேரத்தில் பயன்படுத்த கற்றுக்கொண்டால் அது இன்னும் அதிக சக்தி வாய்ந்ததாகிறது. முட்டாள்களுக்கு மிகவும் சிறந்த பதில் நீங்கள் அமைதியாக இருப்பதே என்று நீங்கள் நிச்சயம் கேட்டிருப்பீர்கள். இது முற்றிலும் உண்மை. ஆனால் இது நீங்கள் விவாதம் செய்யவே தகுதியற்றவர்களை சந்திக்கும் போதுதான் சரியாக இருக்கும். ஆனால் எங்கே பேச வேண்டுமோ அங்கே நாம் அமைதியாக இருக்கும்போது, எங்கே அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கே சிந்திக்காமல் பேசும்போதுதான் உண்மையான பிரச்சனை தொடங்குகிறது. பேசுவது எல்லோருக்கும் தெரியும், ஆனால் எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்ற புரிதல் மிகச் சிலருக்கே உள்ளது. மௌனம் ஒரு பலம், ஆனால் அந்த பலம் எப்போது, எங்கே, எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரிந்தால் மட்டுமே வேலை செய்யும். மக்கள் பெரும்பாலும் மௌனமாக இருப்பதை பயம் அல்லது பலவீனத்தின் அடையாளம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் இது பொறுமை, புரிதல் மற்றும் தன்னடக்கத்தின் மிக முக்கியமான அடையாளம். சில சமயங்களில் நம்மை நிரூபிப்பதற்காக நாம் காரணமின்றி பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதனால் நம் நேரம் வீணாவது மட்டுமல்லாமல் நம் பிம்பமும் பலவீனம் அடைகிறது. மறுபுறம் நீங்கள் சரியான நேரத்தில் மௌனமாக இருக்க கற்றுக்கொண்டால் மக்கள் உங்கள் தீவிரத்தன்மை, உங்கள் சிந்தனை மற்றும் உங்கள் தன்னம்பிக்கையை மதிக்கத் தொடங்குவார்கள். உங்கள் மௌனம் மக்களை சிந்திக்க வைக்கிறது. ஏனெனில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அமைதியாக இருந்தால் எல்லோர் கவனமும் உங்கள் மேல் குவிகிறது. இவன் ஏன் அமைதியாக இருக்கிறான்? அங்கிருந்துதான் உங்கள் மதிப்பு உருவாகத் தொடங்குகிறது. இதை சாணக்கிய நீதியின் உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். ஆச்சாரியர் சாணக்கியர் மிக குறைவாக பேசக்கூடியவர். அவர் ஒருபோதும் காரணமின்றி, நோக்கமின்றி எதையும் பேசவில்லை. அவர் மகதத்தின் அரசவையில் இருந்தபோது சரியான, அவசியமான மற்றும் தீர்க்கமானவற்றை மட்டுமே பேசினார்.
அவர் ஒருமுறை சந்திரகுப்த மௌரியரிடம் தெளிவாக கூறினார், அரசியலில் உன் மௌனம் உன் மிகச்சிறந்த வியூகமாக இருக்கலாம். எப்போது பேச வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும் என்று உனக்கு தெரிந்தால். நந்த வம்சத்தின் ஒற்றர்களும் மந்திரிகளும் சாணக்கியரை தாழ்த்த முயன்ற போது அவர் சண்டையிடவில்லை, அமைதியாக இருந்தார். நேரம் வரும்போது அவரது ஒரே ஒரு வாக்கியம் முழு அரசவையையும் அசைத்தது. இதுதான் அவரது தாக்கம். அவரது மௌனமே ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. எனவே நண்பர்களே, மௌனமாக இருப்பது பலவீனம் அல்ல. இது உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் மன வலிமையை காட்டும் ஒரு குணம். இது உங்களை கூட்டத்தில் இருந்து தனித்து காட்டுகிறது. ஒவ்வொரு விஷயத்திற்கும் உடனடியாக பதிலளிப்பதை நீங்கள் நிறுத்தினால், பேசுவதற்கு முன் இது அவசியமா என்று சிந்தித்தால், மக்கள் தாமாகவே உங்களை மதிக்கத் தொடங்குவார்கள். மௌனம் கூட ஒரு மொழி. இந்த மொழியை புரிந்து கொள்பவர்களே உலகில் முன்னேறுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே அதை அலட்சியப்படுத்தாதீர்கள். அதை கற்றுக்கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். சரியான நேரம் வரும்போது அதை பயன்படுத்துங்கள். உங்கள் மௌனம் கூட உலகிற்கு ஒரு செய்தியாக மாறட்டும். முறை 7, ஒரு நேர்மறையான அணுகுமுறையை பின்பற்றுங்கள். பலர் தங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பிரச்சனையையும் மற்றவர்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். சில நேரங்களில் நண்பர்களிடம், சில நேரங்களில் உறவினர்களிடம், சில நேரங்களில் சமூக ஊடகங்களில் கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே இதுக்கு தீர்வு கிடைக்கிறதா? ஆரம்பத்தில் மக்கள் உங்களுக்கு உதவ முயற்சி செய்யலாம். ஆனால் நீங்கள் மீண்டும் மீண்டும் ஒரே விஷயத்தை சொல்லும்போது எதிரில் இருப்பவர் சோர்வடைவார். ஒரு முறை ஒரு பிரச்சனையை பற்றி சொல்வது புத்திசாலித்தனம். ஆனால் 100 முறை சொல்வது பலவீனமாகிவிடுகிறது. இவருக்கு புகார் மட்டுமே செய்ய தெரியும், தீர்வை இவருக்கு பற்றி கவலை இல்லை என்று மக்கள் நினைக்கிறார்கள். பின்னர் மெல்ல மெல்ல மக்கள் உங்களை விட்டு விலகத் தொடங்குகிறார்கள். மறுபுறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் சவால்களை ஒரு நேர்மறையான அணுகுமுறையுடன் எதிர்கொண்டால், பிரச்சனை வந்தது போலவே அது போகும் என்று நீங்கள் சிந்தித்தால், உங்கள் அந்த சிந்தனையே உங்களை ஒரு வலுவான மனிதனாக மாற்றுகிறது. இந்த உலகில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் சில சவால்கள் இருக்கவே செய்கின்றன. ஒருவருக்கு பணப்பற்றாக்குறை, ஒருவருக்கு குடும்ப ஆதரவு இல்லை, ஒருவரது உறவுகள் முறிந்திருக்கின்றன, ஒருவரது வேலை தடைப்பட்டுள்ளது. ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், மனிதன் இந்த பிரச்சனைகளை கண்டு தோற்காமல் அவற்றில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுவதுதான். இதுவே நேர்மறையான சிந்தனை. நீங்களே உங்கள் சிந்தனையை எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, என் விதி கெட்டது என்று எதிர்மறையாக வைத்துக் கொண்டால், வேறு யாரும் வந்து உங்கள் விதியை மாற்றப்போவதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சிந்தனையை மாற்ற வேண்டும். உங்கள் அணுகுமுறையே உங்கள் மிகப்பெரிய பலமாக மாறலாம். இதை சாணக்கிய நீதியின் உதாரணத்துடன் புரிந்து கொள்வோம். ஆச்சாரியர் சாணக்கியர் முதலில் நந்த வம்சத்தால் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேறிய போது அவரிடம் பலமோ படையோ வளங்களோ இருக்கவில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டுமே இருந்தது, அவரது சிந்தனை, அவரது அணுகுமுறை. இந்த அவமானத்தை நான் மாற்றி காட்டுவேன் என்ற சிந்தனை. ஆனால் அழுது புலம்பியோ புகார் செய்தோ அல்ல, வேலை செய்து திட்டமிட்டு தைரியத்தை காட்டி. சாணக்கியர் ஒருபோதும் தன் கஷ்டங்களுக்காக கண்ணீர் விடவில்லை. என்னிடம் எதுவும் இல்லை, நான் என்ன செய்வது என்று அவர் ஒருபோதும் கூறவில்லை. அவர் நேர்மறையான சிந்தனையை ஏற்றுக்கொண்டார். அந்த சிந்தனையால் ஒரு சாதாரண சிறுவன் சந்திரகுப்தரை வளர்த்தெடுத்து மௌரிய பேரரசின் அடித்தளத்தை அமைத்தார். அவரது நேர்மறையான சிந்தனையே அவரை வரலாற்றில் அழியாதவராக ஆக்கியது. எனவே நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருந்தால் அது ஒன்றும் புதிதல்ல. அனைவருக்கும் பிரச்சனைகள் வருகின்றன. வித்தியாசம் என்னவென்றால், சிலர் அதே பிரச்சனைகளில் உட்கார்ந்து புகார் செய்கிறார்கள். சிலர் அதே பிரச்சனைகளை ஏணியாக பயன்படுத்தி மேலே ஏறுகிறார்கள். நீங்கள் எந்த மாதிரியான மனிதராக இருக்க விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நேர்மறையான சிந்தனை புத்தகங்களில் இருந்து வருவதில்லை, அது உங்கள் சிந்தனையிலிருந்து வருகிறது. உங்கள் சிந்தனை தூய்மையானதாகவும் உண்மையாகவும் வலுவானதாகவும் இருந்தால், நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையையும் ஒரு வாய்ப்பாக மாற்றலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஏனெனில் இறுதியில் தீர்வுகளை கொண்டு வருபவர்களையே உலகம் கேட்கிறது, புகார்களை அல்ல. முறை 8, உங்கள் போட்டியாளர்களை எப்போதும் பாராட்டுங்கள். உங்கள் போட்டியாளர்களை பாராட்டும் இந்த பழக்கம் மிகவும் ஆழமான மற்றும் சக்தி வாய்ந்த குணமாகும். இது ஒரு பெரிய தரம். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வியாபாரம், படிப்பு, வேலை, கலை, சமூக ஊடகம் அல்லது விளையாட்டு என எந்த துறையில் முன்னேறினாலும், உங்களை விட முன்னால் இருப்பவர்களையோ அல்லது உங்களுக்கு சமமாக இருப்பவர்களையோ சந்திப்பீர்கள். இப்போது பெரும்பாலான மக்கள் என்ன செய்வார்கள்? தங்கள் போட்டியாளரை எதிரியாக கருதுவார்கள். அவர்களுக்கு எதிராக பேசுவார்கள். அவர்களுக்கு பின்னால் குறை கூறுவார்கள். ஆனால் உண்மையான புத்திசாலித்தனம் என்னவென்றால், அவரை உங்களிடமிருந்து சிறப்பானவராக ஆக்குவது எது என்று பார்ப்பதுதான். அவரிடம் இருக்கும் நல்ல குணங்கள் என்ன,
அவர் கடைபிடித்த பழக்க வழக்கங்கள் என்ன? அவரது அர்ப்பணிப்பு என்ன? நீங்கள் அவரது நல்ல பக்கங்களை அடையாளம் காண வேண்டும், பாராட்ட வேண்டும். அதிலிருந்து கற்றுக்கொண்டு உங்களை மேலும் சிறந்தவராக ஆக்க வேண்டும். உள்ளுக்குள் உங்களுக்கு பொறாமையோ கோபமோ வரலாம். இவன் எப்படி என்னை முந்திச் சென்றான்? இது சாதாரணமானது. ஆனால் அந்த உணர்வை உங்கள் முகத்தில் வரவிடக் கூடாது. முன்னாலும் பின்னாலும் நீங்கள் அவரை பாராட்ட வேண்டும். இதுவே ஒரு உண்மையான விளையாட்டு வீரரின் சுபாவம். ஏனெனில் தன் போட்டியாளரை மதிக்கத் தெரிந்தவன் தானும் மரியாதை பெற தகுதியானவன் ஆகிறான். மேலும் மிகச் சிறந்த விஷயம் என்னவென்றால், நீங்கள் உங்கள் போட்டியாளரை பாராட்டும் போது மெல்ல மெல்ல அவரும் உங்களை மதிக்கத் தொடங்குகிறார். சில நேரங்களில் அவரே உங்களுக்கான வழியை எளிதாக்குகிறார். உங்களை தன் தோழராக நினைக்க ஆரம்பிக்கிறார். இந்த விஷயத்தை சாணக்கிய நீதியின் கண்ணோட்டத்தில் பார்த்தால், சாணக்கியரின் காலத்திலும் பல அரசர்கள், மந்திரிகள் மற்றும் அறிஞர்கள் அவருக்கு எதிராக இருந்தார்கள். ஆனால் சாணக்கியர் ஒருபோதும் யாரையும் மோசமாக குறை கூறவில்லை. அவர் தனது எதிரிகளின் பலவீனங்களை பார்த்தார். ஆனால் அதே நேரத்தில் அவர்களின் பலங்களையும் மதித்தார். ஒரு பிரபலமான உதாரணம், சாணக்கியர் அமாத்திய ராட்சசரின் அரசியல் அறிவை பாராட்டியது. அவரோ நந்த வம்சத்தின் பெரிய ஆதரவாளராகவும் சாணக்கியரின் எதிரியாகவும் இருந்தார். ஆனால் சாணக்கியர் கூறினார், எதிரியை உன் உணர்வுகளுக்கு ஏற்ப அல்ல, அவரது திறமைக்கு ஏற்ப மதிப்பிடு. இந்த சிந்தனையே சாணக்கியரை ஒரு சிறந்த வியூகவாதியாக ஆக்கியது. எனவே உங்கள் போட்டியாளரை பார்த்து கற்றுக்கொள்ளும் எண்ணம் உங்களுக்கு இருந்தால், நீங்கள் 2 பலன்களை பெறுவீர்கள். முதலாவது, நீங்கள் உள்ளுக்குள் எந்த கசப்புணர்வையும் வைத்திருக்க மாட்டீர்கள். இரண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மேலும் சிறந்தவராக ஆக்க உழைப்பீர்கள். அவர் உங்கள் எதிரி அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அடைய விரும்பும் அதே இலக்கை அவரும் அடைய விரும்புகிறார். அவரும் கனவு காண்கிறார், நீங்களும். எனவே அவரை குறை கூறுவதை விட அவரிடமிருந்து உத்வேகம் பெற்று அவரது நல்ல குணங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. இந்த சிந்தனையே உங்களை ஒரு தனிப்பட்ட மனிதராக மாற்றும். அவர் உங்கள் போட்டியாளர்களும் மதிக்கும் ஒரு மனிதராக இருப்பார். முறை 9, உங்கள் எல்லைக்குள் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையை அறிவது, புரிந்து கொள்வது மற்றும் அதற்குள்ளேயே வேலை செய்வது மிகவும் அத்தியாவசியமான புத்திசாலித்தனம். ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன தவறு செய்கிறார்கள்? தங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயங்களை மாற்ற முயற்சிக்கிறார்கள். எல்லை என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது. உங்கள் கட்டுப்பாடு எங்கே இருக்கிறது? உங்கள் பொறுப்பு எங்கே இருக்கிறது? மற்றவரின் பொறுப்பு எங்கே தொடங்குகிறது? இதுவே உங்கள் மன, உணர்ச்சி மற்றும் சமூக எல்லையாகும். நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க ஆரம்பித்தால், ஒவ்வொரு விவாதத்திற்கும் பதிலளிக்க ஆரம்பித்தால், ஒவ்வொருவரின் கருத்தையும் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தால், நீங்கள் சோர்வடைவீர்கள். ஏனெனில் இவை அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டுக்கு வெளியே உள்ளன. இந்தியாவின் சிறந்த விஞ்ஞானி சர் ஜெகதீஷ் சந்திர போஸ் இதற்கு ஒரு நல்ல உதாரணம். ஒரு காலத்தில் செடி கொடிகளிலும் உயிர் உண்டு என்ற அவரது கருத்தை மக்கள் கேலி செய்தனர். அவை பேசுவதில்லை, நடப்பதில்லை, உண்பதில்லை. அவற்றில் எப்படி உயிர் இருக்க முடியும் என்று மக்கள் கேட்டனர். ஆனால் அவர் யாருடனும் விவாதம் செய்யவில்லை, யாரையும் நம்ப வைக்க முயற்சிக்கவில்லை. அவர் தன் வேலையில் கவனம் செலுத்தினார். தன் எல்லைக்குள் இருந்து வேலை செய்தார். அவரது வேலை செடிகளிலும் உயிர் உண்டு என்பதை நிரூபிப்பதுதான். அவரது வெற்றியே எல்லா விவாதங்களையும் முடித்து வைத்தது. ஏனெனில் அவருக்கு தெரியும், யாரையும் நம்ப வைப்பது என் எல்லைக்கு வெளியே இருக்கிறது, ஆனால் சோதனை செய்வது என் எல்லைக்குள் இருக்கிறது. இதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். இதை சாணக்கிய நீதியுடன் இணைத்து பார்த்தால், சாணக்கியருக்கும் தெரியும், அனைவரையும் ஒரே நேரத்தில் மகிழ்விக்க முடியாது. அவர் சந்திரகுப்தரை அரசனாக ஆக்கும் திட்டத்தை வகுத்த போது பல அரசர்கள், மந்திரிகள் மற்றும் அறிஞர்கள் அவருக்கு எதிராக நின்றனர். ஆனால் சாணக்கியர் அவர்களின் பேச்சால் மனதை கவர முயற்சிக்கவில்லை. அவர்களின் விமர்சனங்களுக்கு பதிலளிப்பதில் தன் நேரத்தை வீணடிக்கவில்லை. தன் எல்லைக்குள் இருந்ததை மட்டுமே செய்தார். வியூகம் வகுத்தல், பயிற்சி அளித்தல் மற்றும் அமைதியாக தன் வேலையை முன்னெடுத்துச் செல்லுதல். இதன் காரணமாகவே அவர் வெற்றி பெற்றார். எனவே நீங்களும் உங்கள் எல்லை எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் எதை கட்டுப்படுத்த வேண்டும், எதை விட்டுவிட வேண்டும், எப்போது பதிலளிக்க வேண்டும், எப்போது மௌனமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு விஷயத்திற்கும் பதிலளிப்பது, எல்லா இடங்களிலும் உங்களை நிரூபிக்க முயற்சிப்பது, நீங்கள் உங்கள் வரம்புகளை இன்னும் நிர்ணயிக்கவில்லை என்பதை காட்டுகிறது. ஆனால் நீங்கள் உங்கள் எல்லையை உணரும்பொழுது மனதளவில் அமைதியாகவும், கவனத்துடனும் மற்றும் அதிக சக்தி வாய்ந்தவராகவும் மாறிவிடுகிறீர்கள். எது செய்ய வேண்டும் என்று அறிந்தவனும் மேலாக என்ன செய்யக்கூடாது என்று அறிந்தவனுமே புத்திசாலி என்பதை நினைவில் கொள்ளுங்கள். தன் எல்லைக்குள் இருந்தும் பெரிய காரியங்களை செய்பவனே உண்மையில் பெரியவனாகிறான்.
முறை 10. நேரத்தின் ஒழுக்கத்துடனும் பணிவுடனும் இருங்கள். நம் வாழ்வில் யாரோ ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பார். அவர் முன்னால் யாரும் பேசத் துணிய மாட்டார்கள். ஆனால் பின்னால் அவரை பற்றி பேசுவார்கள். கல்லூரியின் ஆசிரியராக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக இருக்கலாம். மக்கள் முன்னால் அவரது பேச்சை கேட்பார்கள் அல்லது பயப்படுவார்கள். ஆனால் பின்னால் அவரை பற்றி எதிர்மறையான விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒருபோது பின்னால் எதையும் பேசக்கூடாது என்று நான் நம்புகிறேன். நாம் எப்போதும் பணிவுடனும் நமது சுபாவத்தை சீராகவும் வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது ஒரு பெரிய வேலை அல்லது பெரிய பொறுப்பு வரும்போது நிலையான, கட்டுக்கோப்பான, அமைதியான சுபாவம் கொண்டவரே அதை சிறப்பாக செய்ய முடியும். நீங்கள் கோபக்காரராக, எரிச்சல் உள்ளவராக அல்லது கடுகடுப்பானவராக இருந்தால் மெல்ல மெல்ல உங்கள் சுபாவத்தின் எதிர்மறை தாக்கம் உங்களை சுற்றியுள்ளவர்கள் மீது பரவும். மக்கள் உங்கள் மதிப்பை குறைப்பது மட்டுமல்ல, உங்களுடன் பேசுவதையும் குறைக்க விரும்புவார்கள். எனவே உங்கள் காரணமாக யாருடைய மனமும் புண்படாமல் இருப்பது அவசியம். யாரையும் புண்படுத்தாமல் இருப்பது என்றால் நீங்கள் எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிக்கிறீர்கள் என்று அர்த்தமல்ல. மாறாக நீங்கள் எதிரில் இருப்பவரை அவமானப்படுத்துவது அல்லது தாழ்த்துவது போன்ற வார்த்தைகளை சொல்லக்கூடாது என்று அர்த்தம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தன்னகங்கார நிலை உண்டு. நீங்கள் அவரது மாண்பை உடைத்தால் அவர் உங்கள் மரியாதையை மதிக்க மாட்டார். இதை கவனத்தில் கொண்டு உங்கள் சுயமரியாதை மற்றும் மற்றவர்களின் சுயமரியாதை இரண்டையும் நீங்கள் மதிக்க வேண்டும். சாணக்கியரின் காலத்திலும் இந்த விஷயங்கள் மிக முக்கியமானதாக இருந்தன. சாணக்கியர் தன் சீடர்களுடனும் சுற்றியுள்ளவர்களுடனும் பணிவுடனும் கட்டுக்கோப்புடனும் நடந்து கொண்டார். அது அரசராக இருந்தாலும் சாதாரண மனிதராக இருந்தாலும். அவர் ஒருபோதும் யாருடைய மரியாதைக்கும் பங்கம் ஏற்படுத்தவில்லை. மேலும் அவரது சுபாவத்தின் காரணமாகவே அவர் அனைவரின் இதயங்களிலும் இடம் பிடித்தார். சாணக்கியரின் நீதியிலும் இது தெளிவாக எழுதப்பட்டுள்ளது. நிலைத்தன்மையும் கட்டுக்கோப்பும் ஒரு ஆட்சியாளரின் மிகப்பெரிய பலம். ஒரு ஆட்சியாளர் நேரத்தின் ஒழுக்கத்துடனும் பணிவுடனும் இருந்தால் அவரது ஆதரவாளர்கள் அவருடன் இணைவார்கள், அவரை மதித்து நடப்பார்கள். எனவே நீங்கள் உங்கள் வாழ்வில் நேரத்தின் ஒழுக்கத்தையும் பணிவையும் கடைபிடித்தால் மக்கள் உங்கள் ஆளுமை மற்றும் வேலை செய்யும் பாணியை பார்த்து உங்களை மதித்து உங்களுடன் சிறப்பாக நடந்து கொள்வார்கள். நேரத்தின் ஒழுக்கம் என்பது அலுவலகம் அல்லது பள்ளிக்காக மட்டுமல்ல, அது உங்கள் வாழ்க்கையின் அடிப்படை மந்திரம். நேரத்தை மதிப்பது, ஒவ்வொரு வேலையையும் சரியான நேரத்தில் முடிப்பது, உங்கள் சுபாவத்தை அமைதியாகவும் நிலையாகவும் வைத்திருப்பது. இந்த குணங்கள் உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு இலக்கையும் அடைய உங்களுக்கு உதவும். தன் வேலையில் நேரத்தின் ஒழுக்கத்தை கடைபிடிப்பது மட்டுமல்லாமல் தன் நடத்தையிலும் பணிவுடனும் கட்டுக்கோப்புடனும் இருப்பவனே வெற்றியாளன் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இதுவே உங்கள் வாழ்க்கையை எளிதாகவும் பயனுள்ளதாகவும் மரியாதைக்குரியதாகவும் ஆக்கும் உண்மையான பலம். இவை வாழ்க்கையின் 10 விதிகள். இவற்றை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் இன்று உங்களுக்கு கிடைக்கும் மரியாதையை விட அதிகமான மரியாதை வரும் காலத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மக்கள் உங்களை மதித்து இப்படிப்பட்ட மனிதன் இருக்க வேண்டும் என்று கூறுவார்கள். இந்த வழிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தன்னம்பிக்கை மற்றும் மரியாதை நிறைந்த சகாப்தம் வரும். எனவே உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய திசையை கொடுங்கள். உங்கள் கனவுகளை பூர்த்தி செய்யுங்கள்.